யாதுமூரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். இன்றைய தினம் நாங்க நம்ம நிவாரண பணியில ஒரு இறுதி கட்டமாக நாங்க எங்களோட திலிவனா இந்த இடத்துல பதுளையில என்னிடம் நுணுகல கொப்டன் ஏற்கனவே நாங்க திலிவனோட நிறைய உதவிகள் மற்றும் ஆலய காணொலி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த வகையில இந்த இடத்துல கஷ்டப்பட்ட ஒரு மக்கள் ஒரு 50-55 குடும்பத்துக்கு பொருள் உதவியை வழங்கியிருக்கிறோம். இந்த நிவாரண பொதிகள் பெறுமதி 4000 ரூபாய். இந்த பொதிகளை நாங்க 55 குடும்பத்துக்கு வழங்கியிருக்கிறோம். அதோட இந்த உதவியை வழங்கினாக்கள் யாருண்டா, அதுவும் பெரிய கல்லாறு பகுதியில இருந்து வெளிநாட்டுல புலம்பெயர்ந்து வசிக்கக்கூடிய எங்கட பிரித்தானிய பெரிய கல்லாறு ஒன்றியம் மற்றும் எல்லாருக்குமே தெரியும் கோபி கிருஷ்ணா அண்ணா பலதரப்பட்ட உதவிகளை செய்யறாரு. அவரோட தனிப்பட்ட முயற்சி இதை ஒழுங்குபடி தந்தவர் நம்ம திலிவன் அண்ணா, அவருக்கும் நன்றி. அதோட இந்த இடத்துல இந்த நிவாரண பணிகளை இந்த இரவும் பார்க்காம இப்ப ஒரு 9 மணி 9 வரைக்கும் அந்த டைம்ல வழங்கியிருக்கிறோம். ஆகவே இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, மக்கள் நிவாரண பொதிகள் நான் கொண்டு வந்த யாரா இருந்தாலும் ஒத்துழைப்பு வழங்குங்க. வழங்கினாதான் அதுக்கு பிறகு வார நபர்களும் நிவாரண பணிகளை கொடுப்பாங்க. அந்த வகையில உண்மையாவே இந்த இடத்துல கொடுத்தது மகிழ்ச்சி. அதோட இதுக்கு பலதரப்பட்ட பேர் உதவி வழங்கி இந்த கலோமைச்சாலாம் வந்திருந்தாரு. அவரு அதோட சேர்த்து நம்மட நிறைய அண்ணமார் வந்திருந்தாங்க, பெரிய கல்லார் அண்ணமார். எல்லாருக்குமே நன்றி. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். அன்பான உறவுகளே, முன்னுக்கு நான் குறிப்பிட்டது போல உணவு பொதிகள் 50 குடும்பத்துக்கு மேற்பட்ட உணவு பொதிகளை எங்களோட பெரிய கல்லாறு பிரித்தானிய ஒன்றியம் வழங்கியிருந்தது. அதுபோல் அந்த பிள்ளைகளுக்குரிய, அந்த யுவதிகளுக்குரிய, அந்த ஆண்களுக்குரிய ஆடைகள் பலவற்றை எங்களோட கோபி கிருஷ்ணா அண்ணா மற்றும் கலோமச்சான் அவர தனிப்பட்ட பொருட்கள், அவரும் சில பொருட்களை மற்றும் ஆடைகளை எங்களுக்கு வழங்கியிருந்தார். ஷர்ட் மற்றும் சாரன் இதுகளும் அந்த இடத்துல நாங்கள் கொடுத்திருந்தோம். அதையும் இதில் இணைத்து கொள்கிறோம். இந்த விடயம் ஏன் சொல்கிறோம்னா, விளம்பரத்துக்காக இல்லை. பலர் இந்த உதவி திட்டங்களை கஷ்டப்பட்டு தங்களோட நிதி உதவியின் பேரில் அவங்க தொழில் செஞ்சு வேலை செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த நிதி உதவிகள் மற்றும் இந்த பொருள் உதவிகள், அவங்க கொடுக்குற ஆடைகள் எல்லாமே மக்களுக்கு நேரடியாக போய் சேருதா என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஏனென்று சொன்னால், அவங்க எண்ணம் உதவிகள் மக்களுக்கு செய்யணுமெண்டா நம்ம கொடுக்குற இந்த காணொளிகள் போடுற காணொளிகளை பார்த்து தான் அவங்க மேலும் உதவிகளை செய்வாங்க. காரணம், இலங்கையில் இந்த அனர்த்தம்ன்றது இலங்கையே உலுக்கி இருக்கி சில இடங்களில் மெப்பிலே அந்த ஊர்கள் இல்லாத அளவுக்கு ஊர்களை அழிச்சுது. அப்போ இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் பல இடங்களில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இன்னும் பல உதவிகள் போய் சேரணும். இது ஆரம்பம் இல்லை, இது முடிவும் இல்லை. இந்த விடயத்தை நாங்கள் வலியுறுத்துறது இன்னும் மக்கள் பல பகுதிகளில் கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த உதவிகள் போய் கிடைக்கணும். அப்படி கிடைக்கணும் என்று சொன்னால் இந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு கொள்கிறோம். ஏனென்றா, இப்படியான உதவிகள் செய்கிற நபர்களை ஊக்கப்படுத்தக்குள்ள அவங்க இன்னும் பல உதவிகள் மக்களுக்கு செய்வாங்க. அதற்காக தான் இந்த காணொளி. நன்றி.